மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அதாவது உங்களால் நான், உங்களுக்காகவே நான். அது 1997ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24 அல்லது 25 இந்த மாதிரி ஒரு நாள் வந்துட்டு. அப்போது நான் விஜய் டிவிக்கு இயக்குனராக இருந்தேன். ஒரு நாள் செல்வி ஜெயலலிதா ப்ரெஸ் மீட் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள்கிட்ட ஒரு செய்தி கிடையாது. சரி, நம்ம குருவை அனுப்பி வைப்போம்னு கேமராமேனே அனுப்பி வச்சேன். அப்போ என்னுடைய வீடு போகு ரோடு. விஜய் டிவி ஆஃபீஸுக்கு போகும்போது நம்ம கேமராவை அனுப்பினோமே, அது என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போகலாமே. ஓகே. ஸ்டெல்லா மேரிஸ் தாண்டோன்னையும் திடீர்னு மனசில் தோணி ரைட்டில் திரும்பினேன். அந்த ப்ரெஸ் மீட் எதுக்கான ப்ரெஸ் மீட்னா 96 டிசம்பரில் கைது செய்யப்பட்டாங்க. இப்போ ஒரு 17 நாளோ 27 நாளோ சிறையில் இருந்தாங்க. பிறகு வெளியில் வந்தாங்க. வீட்டில் தனிமையில் இருக்காங்க. சசிகலா அப்போ கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிட்டு சிறையில் உடம்பு சரியில்லாமல் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இவங்க தனியாக இருக்கிறாங்க வீட்டில். அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் நாள் ஒரு பெரிய டிபேட், எல்லாம் காரசாரமாக ஆக்ரோஷமாக ஜெயலலிதாவை பிடிச்சிட்டு தூக்கில் போடணும், ராஜீவ் கொலைக்கு ஜெயலலிதா தான் காரணம், அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னா, முதல் நாள் பேப்பரில் ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு, ராஜீவ் கொலையாளிகளுடன் ஜெயலலிதா. அந்த ஃபோட்டோவில் 4-5 பேர் நிற்கிறாங்க. அதில் ஜெயலலிதா அம்மாவோட ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நிற்கிறாங்க. அந்த ஆண் சிவராசன், ராஜீவ்காந்தி கொலைக்கு ஏற்பாடு செய்த சிவராசன் மாதிரியும், பக்கத்துல நிக்கிற அந்த பெண் அந்த மனித வெடிகுண்டா வெடிச்ச தனு மாதிரி இருக்கு. அந்த போட்டோ கலர்ல வந்தது. இவங்களுக்கு தெரியல இது யாரு, எப்படி இந்த போட்டோ எடுத்தாங்க. ஜெயலலிதா அம்மா வீட்டுல போலீஸ் ரெய்டு போய் அவங்க சிறையில இருந்தப்போ ரெய்டு போய் நிறைய திங்ஸ் எடுத்தப்போ இந்த போட்டோவும் அங்க இருந்து அதை எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு அதை பிரஸுக்கு கொடுத்து இந்த மாதிரின்னு வந்துருச்சு. சரி, என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலான்னு போனா அந்த போட்டோல இருந்த 2 பேரும் அங்க பிரசன்ட் ஆயிருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வந்தது யாருன்னா வெங்கடபதி அப்படின்னு அந்த எம்எல்ஏ வயசானவர். அவர் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஐயோ, இந்த 2 பேர் அவங்க இல்லைங்க, எங்க ஊருக்காரனுங்க. இவங்க 2 பேரும் லா படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு பார் கவுன்சில்ல பதிவு பண்ணிட்டு இவங்க அதிமுக காரவங்க லாயரா இனிமே பிராக்டிஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஒரு கட்சி தலைவியோட ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. இதை காட்டுறதுக்காக அவங்க பிரஸ் மீட் நடத்தினாங்க. நான் போனப்போ ப்ரெஸ் மீட் முடிஞ்சிருச்சு. அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவர் திருநாவுக்கரசர் இருக்கார்ல, அவரு அப்போ அதிமுகவில் இருக்காரு. அவரு என்ன மகாலிங்கம்னு ஏடிஎம்கே பார்ட்டி ஆஃபீஸில் ஆஃபீஸ் இன்சார்ஜ். மகாலிங்கம் சார் தெரியுமா அப்படின்னாரு. அதான் சார், அதான் டிவியில் பார்த்துருக்கிறேன் சார், நல்லா தெரியுமே அப்படின்னு அவர் சொன்னார். சார் வாங்க, அம்மாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய், அம்மா இவர் தான் ரவி பெர்னாட். ஓ தெரியுமே சாரை பார்த்துருக்கேன் டிவியில், என்ன ரொம்ப திட்டுவார்ல டிவியில். அப்படிதான் அந்த அறிமுகம்.